Hi everyone, free Aari classes level 1ல நம்ம இப்போ class 6 பார்க்க போகிறோம். ஸோ இந்த classes தான் லாஸ்ட் classes. ஸோ இந்த class finish பண்ணோன்னே நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம போக போகிறோம். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு முன்னாடி லெவல் 1க்கு உள்ள ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட்டாக நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணணும். சென்ட் பண்ணிவிட்டு தான் நான் அதில் ஓகே சொன்னோன்னா நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம போகலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் உங்களோட லெவல் 1 கம்ப்ளீட்டாக நீங்கள் ஃபினிஷ் பண்ணிவிட்டு எனக்கு சென்ட் பண்ணணும். ஓகேவா? நான் ஏன் வந்து லெவல் 1க்கு வந்து கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் லெவல் 1ல் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த ஹேண்ட்லிங் வந்துடும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், நெக்ஸ்ட் லெவல் நம்ம போகிறதுக்கு கம்ப்ளீட்டாக நம்ம லெவல் 1 முடிச்சிருக்கணும், ஃபினிஷ் பண்ணியிருக்கணும். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி லெவல் 1 லெவல் 2 இந்த மாதிரி உங்களோட ஒர்க்கு நீங்கள் எனக்கு ஃபினிஷ் பண்ணிட்டு எனக்கு சென்ட் பண்ணணும்னா நீங்கள் இந்த நம்பரில் நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அந்த குரூப்பில் வந்து உங்களை ஜாயின் பண்ணி விட்டுறேன். அண்ட் உங்கள் ஒர்க்கும் நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணலாம். ஓகே, இன்றைக்கி உள்ள டாபிக் நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி டாபிக் என்னென்னா, நம்ம டபுள் செயின் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம லெவல் 1ல் நம்ம வந்து செயின் ஸ்டிச் பார்த்துட்டோம். அதுவே நம்ம சில்க் த்ரெட்டில் ஜரி த்ரெட்லேயும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். அண்ட் நம்ம ஷேப்லேயும் நம்ம போட்டு பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம டபுள் செயின் ஸ்டிச் போடுறோம். நம்ம எதுக்கு இந்த ஸ்டிச் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா, ஒரு அவுட்லைனுக்கு நம்ம வந்து ஒரு போல்டாக தெரியணும். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு ஸ்டிச் வந்து ஒரு லைன் உள்ள ஸ்டிச் தான் நம்ம போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், செயின் ஸ்டிச். ஸோ அது வந்து கொஞ்சம் தின்னாக தெரியும், கொஞ்சம் அந்தளவுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுவே நம்ம வந்து டபுள் செயின் ஸ்டிச் பண்ணோம்னா அந்த அவுட்லுக், அதாவது அவுட்லைன் வந்து உங்களுக்கு நல்லா பார்டராக தெரியும், நல்லா போல்டாக தெரியும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் நம்ம டபுள் செயின் ஸ்டிச் நம்ம பண்ணுறோம். ஸோ எப்போதும் போல் நம்ம செயின் ஸ்டிச் போட்டுகிட்டே வாங்க. ஸோ நார்மலாக நம்ம எப்படி நம்ம செயின் ஸ்டிச் போடுவோமோ ஸோ அதே மாதிரி நீங்கள் போட்டுட்டு வாங்க. அண்ட் நம்ம அடுத்த ரோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி செயின் ஸ்டிச், அதாவது ஒரு லாக் ஸ்டிச் மாதிரி நீங்கள் போடணும். ஓகேவா? நீங்கள் லாக் ஸ்டிச்சும் போடலாம், இல்லைனா நீங்கள் எண்ட் நாட் போட்டுட்டு நீங்கள் செயின் ஸ்டிச் வந்து அடுத்த ரோக்கு நீங்கள் போடலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டுட்டு நான் அடுத்த ரோக்கு நான் போடுறேன். ஸோ அடுத்த ரோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கணும் நம்ம எந்த சைஸில் நம்ம செயின் ஸ்டிச் ஃபஸ்ட்டு ரோவில் போட்டுக்கோன்ட்டு. ஓகேவா? ஸோ அதே சேம் சைஸில் நீங்கள் செயின் ஸ்டிச் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் நான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு ரோ உள்ள செயின் ஸ்டிச் நம்ம எப்படி போட்டிருக்கோமோ அதே மாதிரி தான் நம்ம ரெண்டாவது ரோவில் நம்ம போடுறோம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரெண்டாவது ரோவில் செயின் ஸ்டிச் எப்படி போடுறேன்னா, ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் எங்கே முடியுதோ அந்த கரெக்டாக அந்த இடத்துல நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், செயின் ஸ்டிச் அந்த எண்டு செயின் ஸ்டிச் எண்டில் நான் போடுறேன். கரெக்டாக எப்படி இருக்கணும்னா, ஃபஸ்ட்டு ரோ உள்ள அந்த செயின் ஸ்டிச் எப்படி இருந்துச்சோ அதே சேம் சைஸஸில் அதே செயின் வந்து சைஸில் ரெண்டாவது ரோலையும் இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து டபுள் செயின் ஸ்டிச் நம்ம போடணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டபுள் செயின் ஸ்டிச் இந்த ரெண்டாவது ரோலையும் நம்ம ஃபினிஷ் ஆகிடும். இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு ஸ்லீவ் பார்டர் ஸ்லீவ்லேயோ இல்லைனா அந்த நெக்லைன் பார்டர்லேயோ நீங்கள் வந்து ஒரு 3 லைன் 4 லைன் கிட்ட வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணலாம். ஓகேவா? ஸோ டபுள் ஸ்டிச் தான் பண்ணணும்லாம் இல்லை, நம்ம வந்து 3 லைன் 4 லைன் வரைக்கும் நம்ம அந்த பார்டரில் அந்த நெக்லைன் பார்டர்லேயும் அண்ட் நம்ம ஸ்லீவ் பார்டர்லேயும். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த பீட்ஸ் மற்றதில் நம்ம ஆட் பண்ண முடியும். ஸ்டார்டிங்கில் நம்ம இதை தான் நம்ம பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, இன்றைக்கி உள்ள டாப்பிக்கில் நம்ம டபுள் செயின் ஸ்டிச் நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம போக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் வேணும்னா, ஒரு ஃப்ரீ கார்ட்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி நம்ம வெரைட்டி ஆஃப் ஃப்ரீ கிளாஸஸும் நம்மள்ட்ட இருக்குது. ஸோ அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃப்ரீ க்ரோஷே கிளாஸும் பேசிக் கிளாஸஸும் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய ஃப்ரீ பிடிஎஃப் நோட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிட்டு நீங்கள் அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நான் வந்து தேர்ட் ரோ வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ டபுள் செயின் ஸ்டிச் வந்து 2 ரோ தான் இருக்கும். பட் நான் வந்து தேர்ட் ரோ வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஆனால் பட் சேம் ப்ராசஸ் தான். இன்னும் நல்லா உங்களுக்கு நல்லா போல்டாக வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு அந்த நெக்லைனும் அண்ட் அந்த ஸ்லீவ்லேயும் நீங்கள் இந்த பார்டர் சைடில் ஸ்டார்டிங்கில் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணால் உங்களுக்கு நீட்டாக அண்ட் பர்ஃபெக்டாக உங்களுக்கு வரும். ஓகே, இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக் நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டோம். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் உங்களுக்கு வேணும்னா இந்த நம்பரில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.